ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம். Amos chapter 9 verse 12 in Tamil. கர்த்தருடைய வார்த்தையை திருப்பிக் கொள்வோம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆளே சொல்ல முடியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போன காரியங்களை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்ட வல்லவர். விசுவாசிகள் சொல்லுவோம். போன வாரத்துல நம்ம அநேக காரியங்களை தியானித்தோம். அவர் எப்படி திரும்ப எடுப்பித்து கட்டுறார். How God raised people when they were fallen. அவங்க விழுந்து கிடக்கிற சூழ்நிலையில கர்த்தர் அவங்களை எடுப்பித்து நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் திறப்புகளை அடைத்தார் அல்லது அடைக்கிறவர் என்று திறப்புகள் என்று சொன்ன broken or ruptured or gap or barrier in the defense. அப்போ எல்லா இடத்துலையும் பாருங்க, எந்த இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்காரு? வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அந்த வேலி சில வேளைகளில் என்ன ஆகுது? உடைந்து கிடக்கிறது. சில இடங்கள்ல வேலியை பிரிச்சுட்டு வழி உண்டாக்கிட்டு போவாங்க, ஷார்ட்கட் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் பிசாசுடைய வேலை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில பிசாசு என்ன செய்கிறான்? நம்முடைய ஆண்டவர் கட்டின வேலியை உடைத்து அவன் உள்ளே நுழைகிறான். Somehow the enemy is trying to intrude into your life, into your family, into your job situation, into your finance, into your spiritual life. But God is telling He is going to repair the breach. He is going to repair the breach. Bridge இல்ல, breach. உடைந்து போனதை அவர் என்ன செய்ய? சீர்படுத்துவேன் என்று சொல்கிறார். சீர்படுத்துவேன், அடைப்பேன் என்று சொல்கிறார். திறப்புகளை அடைப்பேன். மூன்றாவது, இந்த நாளில பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவேன். ஆங்கிலத்துல மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது the word of God in English says again I will raise up. அவன் சீர்படுத்துவேன். தமிழ்ல சீர்படுத்துவேன் என்று சொல்றார். I will restore. Say restore. Raise up, repair and restore. Amen. சீர்படுத்துறது என்று சொன்னா எல்லாம் அப்படியே கொலைஞ்சு கிடக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சு சரிப்படுத்தி வைக்கிறதா அது சீர்படுத்துறது. You are going to repair. God is going to repair and then He is going to restore. Repair பண்ணிட்டாங்கன்னா என்ன? ஒரு பழைய காலத்துல போட்டோஸ் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ நம்ம ஊர்ல எல்லாம் சரியாக நம்ம அதை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் கொஞ்ச நாள்ல அப்படியே அது மங்கி போய் அந்த போட்டோ அங்கங்க அப்படியே கலர் மாறி ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த போட்டோ ரெஸ்டோர் பண்ற மக்கள்கிட்ட கொடுத்து they will restore it. They will make it digitally and they will touch up many places and they will restore the old thing. The same way God says, I will restore the lost glory. I will give you back the glory that you have lost. உங்க வாழ்க்கையில இழந்து போன மகிமையை நம்மளுக்கு என்ன செய்வேன் சொல்றாரு? நான் சீர்படுத்துவேன். அல்லது he will rise up its ruin and I will say restore its ruin. Amen. NLT படிச்சீங்கன்னா அதான் இருக்கும். New Living Translationல restore. The word restore is used in the Bible in many situations, many places. அதாவது நான் மறுபடியுமாக நான் என்ன செய்வேன் சொல்கிறாரு? அதை நான் உங்களுக்கு சீர்படுத்துவேன் என்று சொல்கிறார். சீர்படுத்துகிற தேவன். There are many incidents in the Bible I can bring you. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உதாரணமாக ஒரு பானபாத்திரக்காரன் இருந்தான் யோசேப்பின் நாட்களில. ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரத்துல அந்த பானபாத்திரக்காரனுடைய வேலையை அவன் இழந்து போனான். He lost his job. He was put in prison. But after some time, when he met Joseph, he prophesied that he is going to restore his job. 40:21 வசனம் சொல்லுது, the chief butler, அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய பானபாத்திரக்காரனின் தலைவனை
பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்துல மறுபடியும் வைத்தான். ஹல்லேலூயா. Then he restored the chief butler to his butlership again. ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சீர்படுத்துவது. இந்த இடத்துல பாருங்க, அவன் பானபாத்திரக்காரனுடைய வேலையை இழந்து போனான். அவனை சிறையில் போட்டு விட்டார்கள். ஆனா கர்த்தர் ஏற்ற வேலையில அவன் மறுபடியுமாக அந்த வேலையில, அந்த உத்தியோகத்துல அவனை வைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தான். விசுவாசிங்களா? உங்க வேலையில இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையோட இருக்கீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர வல்லவர். வரலையே சொல்லுவோமா? நாகமானுடைய சரீரத்துல என்ன ஆச்சு? அவனுடைய ஒரு குஷ்டம் வந்து விட்டது. குஷ்டம் வந்து ஆரம்பத்திலே இருக்க வாய்ப்பு இல்லை நாகமானுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்காவது ஒரு குஷ்டம் இருக்கும் என்று சொன்னால், அதாவது ஒரு தொழுநோய் இருக்கும் என்று சொன்னால், சமுதாயத்துல அவனை சேர்க்கவே மாட்டாங்க. அவன் கொல்லைப்புறத்துல ஊருக்கு வெளியில தான் நிற்பான். அவன் நிற்கும் போதே அவன் தீட்டுன்னு சொல்லிட்டே போகணும். அப்பதான் எல்லாரும் வெளியே போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பெரிய இராணுவத்துல பெரிய நூற்றுக்கு அதிபதியான ஒரு நூற்றுக்கு அதிபதியோ ஒரு பொறுப்பையோ கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த நாகமானுக்கு இடையில தான் அந்த குஷ்டரோகம் வந்திருக்கணும். முதலே இருந்து அவன் வேலையை சேர்த்திருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயும் சேர்த்திருக்க மாட்டாங்க. இப்ப அவன் வேலையில இருக்கிறான், அந்த ராணுவ அதிகாரியா இருக்கிறான், அவனுக்கு குஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இடையில தான் வந்திருக்குது. அப்ப ஏற்கனவே நல்ல ஒரு சிறு பிள்ளையின் தோலை போல நல்ல தோல் அவனுக்கு இருந்தது உண்மை. இப்பொழுதோ அவன் ஒரு வியாதி நிமித்தமாக அவன் பலவீனப்பட்டு அவன் உருக்குலைந்து அலங்கோலமாய் காணப்படுகிறான். ஆண்டவர் அவனுடைய தோல் மறுபடியுமாக சிறு பிள்ளையின் தோலை போல மாற்றினார் என்று 14வது வசனத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு சரீரத்துல வியாதிப்பட்டிருக்கிற மக்கள், உங்களுடைய சரீரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அந்த சுகத்தை மறுபடியும் கொடுத்து பழைய நிலைமையில உங்களை கர்த்தர் நிறுத்துவார். விசுவாசிகளாலேயே சொல்லுங்க. சீர்படுத்துகிற தேவன். 13வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். என் கை முன்போல் இருக்கும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன் இருந்தபடி சீர்பட்டது. ராஜாவின் கை முன் இருந்தது போல சீர்பட்டது. பாத்தீங்களா? அந்த வேளையில என்ன நடக்குது பாருங்க. இந்த தீர்க்கதரிசி வந்து ஒரு வசனத்தை சொல்லிட்டு போறான். அந்த பலிபீடமே இன்னும் தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரிகளை உன்மேல் பலியிடுவான். மனுஷனின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறான். அப்ப சொன்ன உடனேயா ராஜா சொல்றான், அந்த தீர்க்கதரிசி எப்படிங்கப்பா அவன் வந்து அபசகனமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டுகிறான். யாருக்கு விரோதமாக? தீர்க்கதரிசிக்கு அல்லது தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக கையை நீட்டும் பொழுது அவனுடைய கை மடக்க கூடாதபடிக்கு அது மரத்து போனது. தமிழ்ல முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிட்டு, அந்த வேளையில அந்த இடத்துல மறுபடியும் அந்த மரத்து போன கை சீர்படுத்தப்படும்படிக்கு ஜெபம் பண்ணப்பட்டது. அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் அந்த இடத்துல ஜெபித்தான். அங்கே முடக்கக்கூடாதபடிக்கு இருந்த மரத்து போன கை அங்கே மறுபடியும் சீரமைக்கப்பட்டது, மறுபடியும் வேலை செய்ய தொடங்கினது என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, சூரமித்தியாருடைய மகனுடைய உயிர் நம்ம 2 ராஜாக்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சூரமித்தியாருடைய மகன் அங்கே அவன் மரித்து போகிறான். இந்த சூரமித்தியார் பிள்ளையே கேட்கல. அவன் நல்ல பிள்ளை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சும்மாதான் இருந்தான். இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாரு, நீ உற்பத்தி காலத்துல ஒரு குமாரனை அரவணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி அந்த பெண்ணிட சொல்ல, அந்த பெண்ணு அவ என்ன செய்கிறான், அந்த பிள்ளைய சுமந்துட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில என்ன நடக்குது பாருங்க. அந்த மகன் மரித்து போகிறான். அந்த மகன் மரித்து போன பின்பதாக அந்த இடத்துல வந்து அந்த மகனுடைய உயிரை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் அந்த இடத்துல உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இவ்விதமாக நான் வசனத்தை இன்னும் சொல்லல, கரெக்டான வசனம் ரெஃபரன்ஸ் கொடுக்கல. அப்ப சூனமித்தியாருடைய மகனுடைய உயிர் திரும்ப கிடைக்கிறதை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 24வது அதிகாரத்துல 13வது வசனத்துல தேவனுடைய ஆலயம் சீர்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 24வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தையில பார்க்கும் பொழுது நம்ம ஸ்தோத்திரம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம், அப்படி வேலை விசாரிக்கிறவர் தங்கள் கையாலே வேலை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதில் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். தேவனுடைய ஆலயம் திரும்ப சீர்படுத்தப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில சீர்படுத்தப்பட வேண்டிய காரியங்களை கர்த்தர் சீர்படுத்தும்படிக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாடுல தான் பார்த்தோம். புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து he restored the sight of the blind man. ஒரு குருடனுடைய பார்வை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்வை அடையும்படிக்கு செய்தார். அதே போல தபித்தாளுடைய வாழ்க்கையில அவள் மரித்து போனாள் என்று சொன்ன பின்பு அங்கே பேதுரு அவள் திரும்ப உயிரை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஐத்திகு என்ற மனிதன் செய்தி கேட்டிருக்கும் பொழுது அவன் கீழே விழுந்தான். அவன் வாழ்க்கையிலும் அவன் மறுபடியும் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர். So everyone in the Bible, there are not only everyone, but many examples in the Bible. We have seen that people have restored their health back, they have restored their life back, they have restored whatever they have lost, and they are back, they have got back. அப்போ எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துகிறவர், உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லமையுள்ள தேவன். பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை சொல்றது. இதான் 2வது ரிஸ்டோரேஷன். 4வதாக இந்த இடத்துல இன்றைக்கு மொத்தத்துல 4வது, இன்னைக்கு உள்ள மெசேஜ்ல 2வது, God wants to rebuild your life. உங்க வாழ்க்கைய அவர் திரும்ப கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். கட்டுகிற தேவன். நம்ம வாசிப்போம். அதே ஆமோசின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் அதை பூர்வத்தில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். The Lord wants to rebuild. I told you, His temple is, you are the temple of God. ஆண்டவருடைய ஆலயம் யாரு? ஆண்டவருடைய ஆலயம் யார்? நாமே அந்த ஆலயம். உங்க வாழ்க்கைய ஆண்டவர் திரும்ப கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நான் உங்களை கட்டுவேன், உங்களை நான் இடிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்க, உங்களை கட்டுகிற தேவன், உங்களை இடிக்கிற தேவன் அல்ல. உங்களை அவர் நாட்டுகிற தேவன், உங்களை பிடுங்க மாட்டேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்க. இந்த வசனம் எல்லாம் நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்க. எனக்கு அடுத்து நீ நிறைய விஷயம் இருக்குது. நான் இது முடிச்சுட்டு அந்த கேம்பு போனவன் வந்து 2 பேர் சாட்சி சொல்லணுமா, அப்படிலாம் இருக்கு, நிறைய விஷயங்கள். ஓகே, அதனால நான் வேகமா போறேன். 11:45. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில God wants to rebuild your life. He wants to rebuild your children's life. He wants to rebuild your family. நம்முடைய வாழ்க்கைய திரும்ப கட்டுவேன் என்று சொல்கிறார். பாருங்க, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, on that day I will raise up the tabernacle of David. I will rebuild it as in the days of old. நாம் இந்த நாளிலே வாசித்த எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிற அருமையான ஒரு வார்த்தை. எரேமியா 30வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். Jeremiah 30:18. நகரம் என்ன செய்யப்படுமா? தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும், அரமனை முன்போல நிலைப்படும். The city shall be built on its own mount, and the palace shall remain according to its own plan. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை கட்டுகிற தேவன். He wants to build your life. He wants to build your or rebuild your children's life. அப்போ எல்லா இடத்திலையும் கர்த்தர் உங்களை கட்டுகிற தேவன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, Jeremiah 33:7,
நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி, ஆமென், திருப்புறதா ரிஸ்டோர், ஆமென், முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து என்று சொல்கிறார். ஆமென். I will rebuild those places as at the first. அப்ப முதலாவது எப்படி இருந்ததோ அது போல உங்களை நான் ஆமென் கட்டுவிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில நம்மை கட்டுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய கட்டுவார். He will build us. He will rebuild whatever may be your life. Isaiah 61 verse 4. ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நீர் மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். யார் அவர்கள்? தேவனுடைய ஆசாரியர்கள் என்றப்படுகிறவர்கள். 6th verse says, நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். 6th verse. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆசாரியர்களாயிருந்தால், பணிவிடைக்காரர்களாக இருந்தால், நீங்கள் என்ன செய்வீங்க? உங்க வீட்டை கட்டுவார், உங்க குடும்பத்தை கட்டுவார், உங்களுடைய பிள்ளைகளை கட்டுவார். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இன்னும் நடக்கலையே, ஆண்டவரே ஏன் இன்னும் நடக்கல என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை கட்டுகிற தேவன். நீங்கள் பாழாய் போனவைகளை கட்டு விற்கிற தேவனா மக்களா உங்களை மாற்றுவார். பாழாய் போனவைகளை நெடுங்காலம் பாழாய், ரொம்ப நாள் இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற ஆண்டவரே, எனக்கு இன்னும் கிடைக்கலையே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நெடுங்காலம் பாழாய் கிடக்கிறதே, எல்லாரும் நல்லா இருக்காங்களே, என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை கட்டுவிப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீர் மூலமானவைகளை நான் எடுப்பித்து, I shall rise up the former desolations. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்மலமாக எடுப்பித்து கட்டுகிற தேவன். இடிந்து கிடந்த பாழாய் கிடந்த பட்டணங்களை அவர் புதிதாய் கட்டுவார்கள். இதெல்லாம் நம்ம நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். பாழாய் கிடந்ததான அலங்கங்களை அவர்கள் கட்டுகிறார்கள். 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் அவர்கள் அலங்கங்களை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். எஸ்ராவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாற்றும் நிறைவாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Acts of Apostles chapter 15 verse 16, அதை வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டத அப்போஸ்தலர் நாட்களில ஆண்டவர் இந்த நாளில நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். யார் அவர்கள்? மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜனங்களும் ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. People from all tribes and all nations shall seek God. அவர்கள் தேவனை தேடுவார்கள். அவர்கள் தேடும்படிக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆலயத்தை எதற்காக கட்டுகிறார்? சகல ஜாதிகளும், தேவனை அறியாத மக்களும், இந்த தேவ நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை தேடும்படிக்கு இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். விசுவாசிகள் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவனுடைய ஆலயமாக கர்த்தர் எழுப்பி கட்டுகிறார். எதற்காக? உங்களை அநேக மக்கள் தேடி வந்து உங்கள் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்க டெய்லி ஜெபம் பண்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அப்படி வாக்கிங் போகும்போது உங்க வீட்டுல இருந்து நல்ல பாட்டு சத்தம் வரும், எல்லாரும் ஜெபம் பண்றதை நான் கேட்டிருக்கிறேன். என் பிள்ளைக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களான்னு உங்க வீட்டுல வந்து கேட்பாங்க. ஒரு ஆளுயா சொல்லுங்க, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ ஆண்டவரை அறியாத மக்கள் வந்து ஜெபத்திற்காக உங்களிடத்துல வருவாங்க. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அதற்காக கர்த்தர் உங்களை கட்டி வைக்கிறார். Why should God rebuild you? So that you will be a blessing to many other people.
Many people will come and approach you so that you will bring a breakthrough in their life. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அலையா சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, we are not just believers. As I told you, இந்த முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்டே இருக்க கூடாது, நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும். We should be fruitful to others. We should give fruits to others. Otherwise, there is no use of me being say I am a Christian. நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லுவதில் பிரயோஜனமே இல்லைங்க. நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். It is more important for us to be fruitful. It is more important for us to give fruits so that the name of the Lord be glorified. That is what happened in the life of the apostles. அப்போஸ்தலர் நாட்களில் அதான் நடந்தது. மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன். The Lord is going to rebuild your life so that you will be a blessing to many people, and many people, those who approach you, shall be blessed. Hallelujah. ஒராலையா சொல்லலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் சீர்படுத்தி, அதாவது பழுதாய் போனவைகளை நான் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. It is written before so many thousands of years during the time of prophet Amos. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எழுதிருப்போமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுக விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலே அது உடைந்து போனதோ, அது விழுந்து போனதோ, அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை அவர் தூக்கி நிறுத்தி உங்களை மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கட்டப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். சோர்ந்து போகாதிருங்க. தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.